பார்க்கும்போதே தெரியும், நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெயெலாம் அந்தளவுக்கு குடிக்கவே இல்லை. மற்றதையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு ஒரு பவுல் அளவுக்கு சோயா எடுத்துருந்தோம். அதுக்கு 10 போல் உருண்டை கிடச்சிருக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. சவுண்டு கேட்குதா? வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே காலியாயிடும். இந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கவே தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சமைக்க தெரியாதவங்க செஞ்சு கொடுத்தா கேட்பாங்க, உண்மையாலுமே நீ தான் செஞ்சியா அப்படிங்கிற மாதிரி. டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதோட பையனே விரும்பி சாப்பிட்றான். போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குதா? நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வெந்து வந்திருக்கு உள்ள. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே போல் மற்ற எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வெஜ்ஜில் செஞ்சுருக்கோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.